ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் Athisayaraj. என்ன டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? ஜஸ்ட் சண்டே கொஞ்சம் வி மேக் ஜஸ்ட் ஃபன்னாக இருக்கட்டும்ட்டு தான் இன்றைக்கி என்ன வீடியோ பேச போகிறேன்னா, எனக்கு ரூமில் இருக்கிறது இந்த கண்டென்ட்டை பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஸோ அதனால் இன்னும் சொல்லலாம். மேபி நீங்கள் அந்த இடத்த ஆல்ரெடி நீங்கள் நம்ம ஹோம் டூரில் பார்த்துருப்பீங்கல்ல, நம்ம விளாக் பண்ணியிருந்தோம்ல நம்ம வீட்டை க்ளீன் பண்ணுறது எப்படி என்ன பண்ணிட்டு. ஸோ அந்த மாதிரி அந்த ரூமில் தான் இருக்கேன். ஸோ அங்கே காயறதுன்னு நம்ம துணி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸில் உள்ளது தான். ஸோ நம்ம அவுட்டோரில் வச்சு நம்ம எடுத்து பார்ப்போம் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோட ஃபினிஷிங் எப்படி வரப்போகுதுன்னு தெரில. பட் இருந்தாலும் இந்த வீடியோ நம்ம பேச போகிறது வந்து ரூமில் உள்ள இருந்து பேச முடியாத ஒரு விஷயம். ஓகேவா? 4 செவத்துக்குள்ளே இருந்தோம்னா இந்த விஷயம்லாம் தோணும். அதனால தான் நம்ம இந்த விஷயத்தை பேசுகிறோம். ஸோ என்ன வீடியோங்கிறது வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ வேறு ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் ஒரு பயங்கரமான விஷயம் நடந்து போச்சு. வேறு ஒன்றும் இல்லை, ஒரு ஹாண்டிங்கான விஷயம். நம்ம அனபெல் பார்த்துருப்போம், காஞ்சூரிங்லாம் பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி சேமாக ஒரு மூவியை விட ரியலாகவே நடந்திருக்கு. ரியலாகவே அப்படி அனபெல் டால்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் எத்தனை பேர் ஷாக் ஆகிறீங்க? ஸோ அந்த அனபெல் பற்றி தெரியாதவங்க நான் இந்த ஃபோட்டோவில் போடுறேன். இந்த ஃபோட்டோவில் தெரியல, இதுதான் அனபெல். ஓகேவா? இந்த அனபெல் பொம்மை தான் ஒரு படத்தில் வந்து எப்படி முக்கியமான பங்கு வகிக்கும் அப்படின்னா, இது வந்து கொல்லும், ஆளை கொல்லும், பயமுறுத்தும், இது நடக்கும், பேசும், சிரிக்கும், இந்த மாதிரிலாம் நிறைய அமானுஷங்கள்லாம் நடத்தும். ஸோ இந்த பொம்மை தான் அனபெல் பொம்மை. பட் நம்ம பார்க்க போகிறது அனபெல்லான்னு கேட்டிங்கன்னா அனபெல் இல்லை. பட் அனபெல்லோட கான்செப்டே எங்கே இருந்துச்சுன்னா இங்கே இருந்தால் வந்துச்சு. இந்த ஹிஸ்ட்ரி எப்போ ஆரம்பிக்குதுன்னா, இந்த பயங்கரமான சம்பவம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 1904 ஆரம்பிக்குது. ஸோ அப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா ஓகே, அப்போ படம் எடுத்து நமக்கு இப்போ ரீசெண்டாக தானே வந்துச்சு, 19ல் வந்துச்சு, எனக்கு 90ஸ்க்கு அப்புறம் வந்துச்சு. ஓகே, அதை விட்டுருவோம். ஸோ இந்த டாலோட பேர் என்ன? நம்ம படத்தில் பார்க்குறது வந்து காஞ்சூரிங்காக இருக்கலாம், அனபெல்லாக இருக்கலாம், நன்னாக இருக்கலாம். பட் இதெல்லாம் பெரிய பெரிய பயங்கரமான படம். பட் இந்த ரியல் லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னா, அந்த பொம்மையோட ஒருத்தர் வாழ்ந்துருக்காருங்க. அந்த பொம்மை வந்து, அந்த பொம்மையோட பேர் முதல்ல சொல்லிடுறேன், ராபர்ட் த டால். ஓகேவா? ராபர்ட் த டால், த வேர்ல்டு மோஸ்ட் ஹாண்டட் டால் அப்படிங்கிறதுல இதுதான் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. இப்போ உள்ள குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே இந்த பொம்மை இருக்கிறது, நம்ம ஃப்ரோசன் பொம்மையாக இருக்கட்டும், இல்லைனா டெடி பேர்ஸாக இருக்கட்டும், நம்ம லவ்வர்ஸ் கிஃப்ட் பண்ணுற டெடி பேர்ஸாக இருக்கட்டும், இதுக்கப்புறம் நம்ம நிறைய பொம்மை எல்லாம் வாங்கி கொடுக்கலாம். இந்த பேபி அலைவ் நிறைய இருக்குது, எல்லா பொம்மையுமே ஃப்ரோசன் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நிறைய டாம் அண்ட் ஜெர்ரி பொம்மை, இந்த மாதிரி டாக்கிங் டாம் பொம்மை எல்லாமே வாங்கி கொடுக்கும். இந்த பொம்மை எல்லாமே ஒரு நாள் நம்மக்கிட்ட வந்து பேசினா எப்படி இருக்கும், அதாவது அமானுஷ்யமாக நடந்துக்கிட்டால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்கே ஒருத்தர் வீட்டில் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இங்கேயுமே கொஞ்சம் அமானுஷ்யமாக நடந்துக்கிட்டு இருக்குது. என்னென்னா காக்காலாம் கரையிற சவுண்டு உங்களுக்கு கேட்டிருக்கும். ஸோ ரொம்ப கரையுது, எதுவும் அமானுஷ்யமாக நடக்குதோ. மேபி உங்களுக்கு எந்த தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். எனக்கு கொஞ்சம் இந்த கண்டென்ட்டாக பேசும்போது லைட்டாகவே கொஞ்சம் ஜெர்க் ஆகிறேன், ஏன்னு தெரில. ஸோ நம்ம லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. இந்த ராபர்ட் டால் இருக்குல்ல, இந்த ராபர்ட் டால் வந்து, இந்த ராபர்ட்னு பேர் வச்சது வந்து அது யாரை யூஸ் பண்ணாங்கிறத பொறுத்து அது வந்து மாறும். காற்றடிக்குது, காக்கா கத்துது, மழை பெய்கிற மாதிரி இருக்குது. மணி இப்போ எத்தனை? ஆக்சுவலி மணி எத்தனை? எங்க மணி 2 தாங்க, 2:30 தாங்க. வெளிவீட் மேலே பாருங்கள், டைம் பாருங்கள், 14:33ன்னு போட்டிருக்கதா. 2:30 தான் ஆகுது. வெயிலே இல்லை பாருங்களேன். இங்கே இருங்க, என் கையை பார்த்தா தெரியும். வெயிலே இல்லை, நல்லாலே வரலையா, ஷேடோவே வரலையா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஓகே, இந்த டால் எங்கே ஆரம்பிக்குதுன்னா, எப்பவும் போல் இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கே நடக்கும், ஃபாரினில் தான் நடக்குது. ஸோ அதே மாதிரி கண்ட்ரிஸ் நடக்குது. எங்கன்னா கீ வெஸ்ட் மியூசியமில், அமெரிக்காவில் ஒரு பர்டிகுலர் பிளேஸ். அது எந்தன்னு இடம் தெரில, நான் தெரிஞ்சா கீழே ஸ்க்ரோலில் போடுறேன். இதோட ஸ்டோரி என்னென்னா, ஆக்சுவலி இந்த டாலை வந்து இந்த வைக்கோல்லாம் இருக்குது இல்லை, வைக்கோலை வச்சு இந்த பொம்மையை வந்து உருவாக்கியிருக்காங்க. நீங்கள் காஞ்சூரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமுக்குள்ள அக்காவும் தங்கச்சி போகும், அந்த பொம்மை பேர் என்னது, இந்த காட்டு நட்ஸில் அந்த பொம்மை பேரை மறந்துட்டேன்னா, சோளக்காட்டு பொம்மை. அந்த சோளக்காட்டு பொம்மை இருக்குல்ல, அந்த சோளக்காட்டு பொம்மை மாதிரியே இருக்கும். கிட்டத்தட்ட அதோட நியரஸ்ட்டாக இந்த ஃபோட்டோ இருக்குல்ல, இந்த ஃபோட்டோவில் உள்ள மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு சணல் மாதிரி தான் அதை தச்சு அதை பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து இந்த பொம்மை வந்ததுக்கப்புறம் இவர் வீட்டில் என்னென்ன நடந்துச்சுன்னா, கார் ஆக்சிடென்ட் உட்பட லாஸ்ட்டில் அவருக்கு வந்து ஃபேமிலி டைவர்ஸே ஆயிடுச்சு அந்த பொம்மையால். அப்போனா பார்த்துக்கங்களேன், அந்தளவுக்கு இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் வந்து 1904 வந்து இந்த ராபர்ட் அப்படிங்கிறவருக்கு அவரோட தாத்தா பேர் என்னென்னா ஜின், அவர் வந்து கொடுக்காரு. இவங்க வந்து ஓட்டோ ஃபேமிலிம்பாங்களாம். இவங்க வந்து ஜின் ஓட்டோ, ராபர்ட் ஜின் ஓட்டோ இவர் பேர். இவரோட தாத்தா பேர் ஜின் ஓட்டோ. ஓகேவா? இப்படி இருந்த ஃபேமிலி வந்து அவன் தாத்தா வந்து இவனுக்கு வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. இந்தாடா பேரப்பில் வச்சுக்கடா அப்படின்ட்டு இது கிஃப்ட் பண்ணுறாங்க. கிஃப்ட் பண்ணோடனே அவனும் சந்தோஷமாக சின்ன வயசில், எப்போ ஒரு 1904 சின்ன வயசில் அவர் மேபி ஒரு 5th படிச்சிருக்கலாமா, அந்த ஸ்டேஜில் இருந்திருக்கிற ஒரு மனுஷனுக்கு இதை கொடுக்காங்க. இவர் வந்து வீட்டில் வச்சுருக்காரு. இந்த வீட்டில் வச்சோடனே இவங்க வீட்டில் உள்ள சுற்றி உள்ளவங்களாம் இந்த பையன் என்னமோ அமானுஷமாக நடக்கிறான், இவன் வந்து வீட்டில் தனியாக இருக்கும்போது பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒரு ரூமர் ஒன்று இருந்துச்சு. இது என்ன ரூமர்னால்,
இவர் வந்து ஆஃபீஸில் வந்து இருந்தாருன்னா இவர் ஆஃபீஸில் வந்து இவர் யாராவது தப்பாக பேசினாங்கன்னா அன்றைக்கி நைட்டு ஏதாட்டும் அவங்களுக்கு அசம்பவிதம் நடந்து இந்த மாதிரி ஹாண்டிங்காக அமானுஷமாக ஏதாட்டும் நடந்து அவங்களே அடுத்த நாள் வந்து அப்பாலஜிஸ் லெட்ரு இல்லை அப்பாலஜிஸ் ஏதாவது கேட்பாங்க, நம்ம இந்த மாதிரி மன்னிப்பு கடிதங்கள் இந்த மாதிரிலாம் எழுதி கொடுப்பாங்க நம்ம அவர்கிட்ட. அதுக்கப்புறம் யாருமே பேசுறத விட்டால் அவர் அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டார். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்ததுக்கப்புறம் ஸோ இந்த பொம்மை வந்து அவங்க தாத்தா வந்து கொடுக்காரு. தாத்தா கொடுத்தோடனே இந்த தாத்தா வந்து எப்போ வாங்கினா டூருக்கு ஒரு வாட்டி ஜெர்மனி பக்கம் போயிருக்காரு. அப்போ போனப்போ சரி பேரப்பிள்ளைக்கு ஏதாவது வாங்கிட்டு போவோம் அப்படின்னு நினச்சி வாங்கிட்டு வந்த மனுஷன் இதை கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு இவன் அதை நல்லா பத்திரமா வச்சுருந்துருக்கான், வச்சுக்கிட்டு இருக்கான். பட் இதே இன்னொரு ரூமர் இதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அவங்க தாத்தா கொடுக்கல, வீட்டில் வேலை பார்க்குற ஒரு வேலைக்காரங்க கொடுத்தாங்க. இப்போ தாங்க வெயில் வருது, அதனால தான் டைரெக்ஷன் மாற்றிட்டேன். ஸோ இவங்க தாத்தா கொடுக்கல, இது வந்து அவங்க வீட்டில் வேலை பார்த்தா ஒரு வேலைக்கார பொண்ணு தான் கொடுத்தாங்க. ஸோ அதை தான் அந்த பையன் வந்து இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா இது இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்ட்டு எல்லாருமே இப்போ டவுட்டில் தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துலேயுமே இன்னுமே இதோட ரூமர்ஸ்லாம் நிறைய சுற்றிக்கிட்டு இருக்குது. ஸோ அதை வச்சு தான் அந்த படமே எடுத்துருக்காங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த படத்தை பார்த்துருந்தவங்களுக்கு ஈஸியாக இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, அடுத்து வந்து இவர் வந்து கொடுத்தவொடனே இவர் வந்து பக்கத்துலலாம் அக்கம் பக்கத்துலலாம் பேச ஆரம்பிக்க ஒரு மாதிரி. என்ன மாதிரி பேச ஆரம்பிக்காங்கன்னா, இல்லை அந்த பையன் சரியில்லை, அந்த பையன் நைட்டானா அவன் ரூமில் வந்து அவங்க ஃபாரின்லாம் வந்து ஒரு பையனுக்கு ஒரு ரூம் இருக்கும்ல, அவங்க அந்த ரூமில் வச்சு அந்த பையனும் இன்னொரு வாய்ஸும் கேட்குது, 2 வாய்ஸ் கேட்குது. அந்த பையன் பேசலை. நீங்கள் இப்போது இந்த ஊடையில் வந்துச்சு நானே இல்லை அந்த பொண்ணு பேசல நைட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த பையன் தனியாக பேசிக்கிட்டு இருந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி பேசுகிற பேசுறதுல இந்த பக்கத்தில் எல்லாருக்குமே புரிஞ்சு போச்சு. அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு இது ஏன் தெரியாமல் போச்சுன்னு எனக்கு இன்னுமே டவுட்டாக இருக்குது. அக்கம் பக்கத்தில் எல்லாருமே நம்ம ஒரு அதை ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறது ஈஸியே. அக்கம் பக்கத்தில் 4 பேர் 4 விதமாக பேசினாலே போதும், வீட்டில் உள்ளவங்க சொல்கிறதுலாம் யாரும் நம்ம போகிறதில்ல. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இவங்க வந்து சொல்கிறாங்க, யாருமே நம்பலை. பட் அவங்களோட அந்த பையனோட நடத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அந்த பொம்மையை தான் எங்கே கொண்டு போனாலும் கொண்டு போகிறது. இதே அவனால் தூக்க முடியாது, அது கொஞ்சம் பெரிய பொம்மைங்கிறனால அவங்க தாத்தாவையும் கூட்டி, தாத்தா இது கொண்டு வா தாத்தா, இது எனக்கு வேணும், இவன் வேணும், எனக்கு ராபர்ட் வேணும், ராபர்ட் வேணும். அதுக்கு பேர் ராபர்ட்னே வச்சிருக்காப்புல. ஸோ வச்சுட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 2 தடவை பார்த்துருக்காங்க, வெளியே இருந்து ஒரு ஆள் வந்து பார்த்துருக்காங்க. இந்த பையன் 2 வாட்டி 2 குரலில் யாரோ பேசியிருக்காங்க ரூமில். அப்படிங்கிறத கேட்டோன்னே எப்படி ஷாக்காக இருக்குது எனக்கு. இங்கே பாருங்கள் கூஸ் பம்ப்ஸ் வருதுங்க. ஸ்பைடர் மேனில் வரும் தெரியுமா, அந்த மாதிரி கூஸ் பம்ப்ஸ் வருது. ஸோ இவங்க வந்து இப்படி நடந்தோடனே இந்த டால் இருக்குல்ல, இந்த பொம்மை வந்து ராபர்ட் பொம்மை வந்து என்ன பண்ணுதுன்னா திடீர்னு அவனை சுற்றி நடந்து வருமாமா. இது அவனுக்கு இது எப்படின்னா இங்கே இருக்கும், அந்த மூலையில் இருக்கும், அந்த மூலையிலேருந்து இதுக்கப்புறம் இந்த மூலைக்கு வரும், அப்புறம் இந்த மூலைக்கு வரும், அப்படியே அந்த செவத்தில் போய் உட்காரும், அப்படி முன்னாடி இந்த கேமரா மேலே வந்து உட்காந்துரும். ஸோ இந்த மாதிரிலாம் நடக்குமா? இந்த மாதிரிலாம் நடந்தோடனே அந்த பையனுக்கே போகல, சரி இது நமக்கு இல்யூஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். எந்த மாதிரி இல்யூஷன் மீன்ஸ் நம்ம சின்ன குழந்தைங்களுக்குலாம் இமேஜினேஷன் நிறைய இருக்கலாம், இமேஜினரி, அதாவது நிறைய கற்பனை காணும் திறங்கள் வந்து நிறைய இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த பையன் நினச்சிட்டு அதை மறந்துட்டான்னு நினைக்கிறேன். ஸோ அதை மறந்துட்டாங்கிற பட்சத்துலேயுமே அடுத்தடுத்து நடக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப அமானுஷமாயிடுச்சு. அது அவங்க கல்யாணம் ஆகுது, அடுத்து வந்து இந்த பையன் வந்து வளர்ந்துட்டான், நல்லா வளர்கிற வரைக்கும் இந்த பொம்மை கூடவே இருக்குது. இந்த மாதிரிலாம் சம்திங் நடக்குது. அந்த பையனுமே அதை கண்டுக்கல, அவங்க வீட்டில் யாருமே இதை வந்து பெருசாக எடுத்துக்கல. ஒன்றும் இல்லை, இந்த சின்ன பையன் அவன் எதுவும் பேசிட்டு போகிறான், அவன் சரி நைட் டைமில் அந்த பொம்மை கூட விளையாண்டுட்டு இருப்பான். ஆனால் அந்த பொம்மை பார்க்குறதுமே ஆன்டிக்காக இருக்குது. அந்த பொம்மை கூட இன்னொரு கரடி பொம்மையும் உண்டாமா. அந்த பொம்மை வந்து அந்த கரடி பொம்மையோட தான் வச்சிருப்பானாமா. இந்த மாதிரி பொம்மைலாம் வச்சுருக்கவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து இவருக்கு வந்து ஒரு பல வருஷமாக இந்த பொம்மையை வச்சே கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அவர் வேலையுமே மாறிக்கிட்டே இருக்கார். அவங்க வீட்லேயுமே ஒரு சில சம்திங்ஸ் நடக்குது. நைட் டைம் பார்த்தோன்னா அந்த ஃபர்னிச்சர்லாம் இருக்குல்ல, ஃபர்னிச்சர் வந்து டங்கு 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 டங்குன்னு தட்டுற மாதிரி. அதுக்கப்புறம் அந்த இது யாராட்டும் அந்த ஸ்க்ராட்ச் பண்ணுவாங்க தெரியுமா, நிறைய பேப்பர் பார்த்துக்கலாம், ஸ்க்ராட்ச் பண்ணுற மாதிரி கேட்கும் தெரியுமா, அந்த மரக்கட்டையை போட்டு ட்ருன்னு இழுத்தா ஒரு மாதிரி சவுண்டு வரல, நாக் பண்ணுற அந்த இப்படி இழுத்தா. ஸோ அந்த மாதிரி சவுண்டு, இந்த அழுகிற சவுண்டு, சிரிக்கிற சவுண்டு, இதெல்லாம் அந்த பையனுக்கே கேட்டிருக்கு. ஆனால் அந்த பையன் வந்து இது எங்கள் தாத்தா தந்தது. அவங்க தாத்தாவுமே ஒரு கட்டத்தில் இறந்துட்டார். அதுக்கப்புறம் அந்த ஊரை விட்டு அவங்க காலி பண்ணி வந்துட்டான். அந்த பொம்மையை விடலானா, அந்த பொம்மைக்குன்னு ஒரு தனி வேலைக்காரனை போட்டான். அதுக்கப்புறம் அவர் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பையனுக்கு வந்து இதே ஆயிடுச்சு, டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இந்த பொம்மை இருந்துச்சுன்னா நான் வரமாட்டேன், உன் வீட்டில் இருக்க மாட்டேன், இந்த பொம்மையை நீ தூரத்துக்கு போடு அப்படின்ட்டு. அந்த பையன் இல்லை இது எங்கள் தாத்தா எனக்குன்னு வாங்கி தந்தது, சின்ன வயசுலேருந்து என் கூட இருக்கு, என் கூட தான் இருக்கும், இல்லைன்னா நீ போ அப்படின்ட்டார் போல். ஸோ அந்த பொண்ணுமே அது கிளம்பி போயிடுச்சு. ஐயா இப்படி ஒரு கேவலமான குடும்பமாக இருக்குன்னு எனக்கே தோணுச்சு, உங்களுக்கும் தோணுதுன்னு எனக்கு புரியுது. ஒரு பொம்மை காட்டி டைவர்ஸா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொம்மை வந்து சிரிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே இவருக்குமே தெரிய ஆரம்பிக்கிறதுக்கப்புறம் என்னடா இது சரியில்லையே, எதுமோ நம்ம வீட்டில் இதனால தான் ஏதோ ஒரு நம்ம வீட்டில் சம்திங் எல்ஸ் நடந்துகிட்டு இருக்குது. வாட்டவர் என்னவா வேணால் இருக்கட்டும், ஏதோ ஒன்று நடக்குது, எல்லோரும் சொல்கிறது என்ன வேணால் இருக்கும், வாட்டவர் என்ன வேணால் யார் வேணால் சொல்லலாம். பட் நம்ம வீட்டில் நமக்கே இப்போ தெரியுது ஏதோ ஒன்று ஸ்க்ராட்ச் பண்ணுது, ஏதோ ஒன்று அழுகிற சத்தம் கேட்குது அப்படின்ட்டு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம இது வந்து ஏதோ பண்ணணும் அப்படின்ட்டு அவங்க ஊரில் உள்ள மியூசியமில் போய் இதை கொடுக்காங்க. மியூசியமில் வந்து சொல்கிறாங்க, இது எதுக்கு நீங்கள் குடிக்கீங்க, இல்லை இது எங்கள் வீட்டில் இருக்க வேணாம், இது எங்கள் தாத்தா எனக்கு சின்ன வயசில் 1994 கொடுத்தது, நீங்கள் இதை வச்சுக்கோங்க, உங்களுக்கு மியூசியம் தானே, இதெல்லாம் பின்னாடி பெரிய வேல்யூவில் போகும் அப்படிங்கிற மாதிரி மலிப்பி கொடுத்துருப்பாங்க போல். ஸோ அப்படி கொடுத்தோன்னே இவங்களும் வாங்கி ஜாலி நமக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் கிடச்சிருச்சு அப்படின்ட்டு அவங்க தூக்கி வச்சுட்டாங்க. அது ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுட்டாங்க. நம்ம அனபெல் படத்தில் பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த பொம்மையுமே கடைசியில் வந்து லாரன் வீட்டில் வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் தான் வச்சுருப்பாங்க, அதை தான் சின்ன பிள்ளையில் ஓப்பன் பண்ணி விட்ரும். ஸோ இந்த மாதிரி அந்த பொம்மையை பார்க்குறதுக்கே ஸ்கேரியாக இருக்குங்க. எனக்கு அந்த பொம்மையை டக்குன்னு நான் நேற்று நைட்டு இது வந்து நம்ம இப்போ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், இந்த நியூஸை நான் நேற்று நைட்டே பார்த்தேன்.
இந்தியா டைம்ஸில் போட்டிருந்தாங்க. ஸோ நேற்று நைட்டே அந்த நியூஸை பார்த்தோன்னே நைட்டு 1 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், மேபி சாட்டர்டேயில் நைட்டு 1 மணி இருக்கும். ரூமில் படுத்து கிடக்கேன், லைட்ஸ் எல்லாம் ஆஃபில் இருக்குது. ஸ்க்ரோல் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணேன், அந்த நியூஸ் கண்டுபிடிச்சி வேணாம் நான் நாளைக்கே பார்த்துக்கிறேன்ப்பா, இந்த கண்டென்ட் நான் இப்போ வீடியோ எடுக்க வேணாம், நான் நாளைக்கே பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு நான் அதை முடிவு பண்ணிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதை வந்து சேவ்டு பண்ணிட்டு நான் இங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் காலையில் எழுந்துச்சி, காலையிலையுமே எழுந்த உடனே வெளியே உட்காந்து வெட்டி வெளிச்சத்தில் உட்காந்து இதை முடித்தேன். இது ஸ்கிரிப்ட் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அந்த நோட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். குளிச்சு முடிச்சு நிறைய ஷார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கெலாம் ஷார்ட்ஸ்லாம் பண்ணும், அதுக்காண்டி தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் அதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் நிறைய ரீச் கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துருமே, என்ன வேணா இருக்கட்டும், நம்ம ட்ரை பண்ணுறது தானே. நம்ம இந்த வயசில் தான் ட்ரை பண்ண முடியும், நம்ம வயசான காலத்தில் என்னத்தை ட்ரை பண்ண முடியும். ஸோ அதனால தான் நான் இருக்கிற காலத்தில் நம்ம என்னத்தை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கலாமோ அதை பண்ணி பார்த்துருவோம். லடாக் போகணுமா லடாக் போவோம். ஸோ நமக்கு வந்து என்னென்ன பிடிக்குதோ, நான் இப்போ வந்து அவுட்டோரில் வச்சு நான் ஷூட் பண்ணணும்னு நினச்சேன், எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தான் எடுக்கணும். எனக்கு இது வந்து ரொம்ப 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 ஜாலியாக இருக்குது. எனக்கு இப்போ இந்த அவுட்டோரில் வச்சு பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக இருக்குது. இதுவே நீலாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, நீ வந்து அந்த ஸ்டேஜில் போய் ஏறி பேசுகிறேன், தேவையில்ல பங்கு, நான் 4 ரூமில் செவுத்தில் உட்காந்து தான் பேசி பழக்கம். ஸோ மேபி ஃப்யூச்சரில் அதை பற்றி யோசிக்கலாம் அப்படின்னு நான் அதை விட்டு நான் அவாய்ட் பண்ணிவிட்டேன். ஸோ அதனால் நம்ம இப்போ படிக்கணும், வேலையை பார்க்கணும், முடிக்கிறோம், அதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்டில் தான் நான் இருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த கமிங் பேக் டு டாபிக் பார்த்தோன்னா, இந்த பொம்மையை வந்து மியூசியம் கொடுத்தோம், மியூசியம்லேயும் வாங்கி வச்சுட்டாங்க. மியூசியம்லேயுமே சில ஒர்க்கர்ஸ் வந்து அது பொம்மை வந்து நைட்டு தனியாக இப்படி அங்கே இங்கேன்னு இருக்குது, கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே இல்லை, அங்கே இங்கேன்னு வேறு இடத்துல இருக்குது, சம்திங் அந்த பொம்மை வந்து மூவ்மெண்ட் கொடுக்குது அப்படின்ட்டு அவங்களுமே சொல்கிறாங்க. சொன்ன உடனே சரி ஓகே ஏதோ ஒன்று அந்த பொம்மை சிரிக்குது, அழுகுது, பிறகு சில நேரம்லாம் டான்ஸ் ஆடுது அப்படிங்கிற மாதிரிலாம் சில அந்த ஒர்க்கர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுவாங்கள்ல, நைட் டியூட்டி பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கர்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சொல்லும்போது தான் தெரியுது இந்த பொம்மை வந்து அப்போ உண்மையா அப்படின்ட்டு. பட் இது வந்து நீங்கள் நினைக்கலாம், இது வந்து இருக்காது, உண்மையாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் பல பேர் நினைப்பீங்க இது உண்மையாக இருக்குன்ட்டு. பட் நியூஸே போடுறாங்கன்னா மேபி இது வந்து உண்மையாக இருக்கலாமா இருக்காதான்ட்டு எனக்கே கன்ஃபியூஷன்ஸ் நிறைய வருது. மேபி இது ஒரு பழங்காலத்தில் இந்த கட்டுக்கழுது கதையாக கூட இருக்கலாம். நம்ம ஊரில் இருக்குல்ல, அதாவது வாசலில் சாணம் தெளிக்கிறது வந்து சயின்ஸுங்கிறது படித்த பசங்களுக்கு எல்லாம் பெரியவங்களுக்கு தெரியும். சிலருக்கு வந்து அது என்னன்னே தெரியாமல் வச்சுருப்பாங்க. வீட்டில் சாணம் தெளிக்கிறது வந்து ஏதோ இந்த மத வழிபாடு, இல்லைனா சும்மா ஏதோ ஒன்று வழக்கமாக பண்ணுறது அப்படின்ட்டு எதுவுமே தெரியாமல் பண்ணுற மாதிரி பண்ணுறது. ஸோ அதுதான் கைஸ் நான் கூட சொல்ல வந்தேன். நம்ம என்றைக்குமே பாரம்பரியத்தை எதுக்கு பண்ணுறோம், ஏன் பண்ணுறோன்னு தெரிஞ்சுட்டு பண்ணுவோம். அதுதான் நான் வந்து வீடியோ முடியும்போது சொல்ல. நாளைக்கு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு நான் உங்களை சந்திச்சு டாடா பை. லவ் யூ கைஸ், ஹேவ் a good day. Cheers.